Hello friends, hope you are doing great. So நம்ம இன்னொரு கோடிங் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் ஃபார் ஈச் எலமெண்ட். ஸோ இப்போ இந்த கொஷின் என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்குமே இமீடியட் நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் எது இருக்கோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 6 விட கிரேட்டராக வந்து நிறையா இருக்குது. 6 விட 9 இஸ் கிரேட்டர் தேன் 6, 10 இஸ் கிரேட்டர் தேன் 6, 8 இஸ் கிரேட்டர் தேன் 6, 7 இஸ் கிரேட்டர் தேன் 6. இங்கே உங்களுக்கு எப்படி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 6 விட இமீடியட்லி விச் இஸ் கிரேட்டர் தேன் 6 அப்படின்னா 7. கரெக்டாக? ஓகேவா? ஸோ அப்போ 7 6 விட இமீடியட் கிரேட்டர் எலமெண்ட் வந்து 7. ஓகேவா? 3 விட இமீடியட்டான கிரேட்டர் எலமெண்ட் எங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். என்ன இருக்குது? ஓகே 9 10. 9 இஸ் கிரேட்டர் தேன் 3, 10 இஸ் கிரேட்டர் தேன் 3, 8 இஸ் கிரேட்டர் தேன் 3. ஸோ இது வந்து 15 கிடையாது, இது 5. ஓகேவா? இது மிஸ்டேக்காக இருக்குது. ஓகே, ஸோ 5 வந்து இமீடியட்லி கிரேட்டர் தேன் 3. ஓகேவா? லைக் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ 9 இஸ் கிரேட்டர் தேன் 3. ஓகே, 10 இஸ் கிரேட்டர் தேன் 3, even 8 is greater than 3, 5 is greater than 3, 7 is greater than 3. ஓகேவா? ஸோ இதில் வந்து எது வந்து லைக் நியரர் டு 3. ஓகேவா? 5 தானே நியரர் டு 3. கரெக்டாக? ஸோ 5 தான் வந்து இமீடியட்லி கிரேட்டர் எலமெண்ட் டு 3. ஓகேவா? ஸோ அடுத்து 9க்கு இமீடியட்டான கிரேட்டர் எலமெண்ட் 10. ஓகேவா? 10க்கு கிரேட்டர் வந்து 15, 8 விட இமீடியட் கிரேட்டர் எலமெண்ட் வந்து 9. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நீங்கள் வேணால் இமீடியட் அப்படின்னு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிக்கலாம். ஃபைண்ட் த இமீடியட் நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட். ஓகே, ஸோ 2வோட இமீடியட்டாக நெக்ஸ்ட் கிரேட்டராக இருக்கிறது 3, 1க்கு அப்புறம் 2, 15. ஓகே, சம்திங் ஏதோ கொஷினில் சம் மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா? ஸோ 15 5 தெரியல இது கரெக்டாக. ஓகே, ஸோ ஓகே 15 வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 விட கிரேட்டர் எலமெண்ட்டே கிடையாது இந்த அரேயில், அதனால உங்களுக்கு எம்டியாக இருக்குது. ஓகேவா? 7 விட கிரேட்டர் வந்து 8. ஓகே ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷினை வந்து நம்ம எப்படி கோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, கோடை காமிச்சு உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த அரே எடுத்துக்கலாம். 84162. இதோட லென்த்தை வந்து நம்ம எண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நம்ம அரேவை ஐட்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், 2 வேரியபிள் பிக் இஸ் ஈக்குவல் டு 0, கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்பவும் இன்னர் ஃபார் லூப்பில் ஸோ இஃப் த லைக் நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து பிக் அப்படிங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணுறோம். கவுண்ட் 0வாக இருந்துச்சுன்னா நம்ம பிக் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து அசைன் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 841652 அப்படின்னு இந்த அரே இருக்குல்ல. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கோடு வந்து ஸோ நம்ம இண்டெக்ஸ் வேல்யூஸும் எழுதிக்கலாம். 0 1 2 3 4 5. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிக் அப்படிங்கிற வேரியபிளில் தான் நம்ம வந்து அந்த நெக்ஸ்ட் பிக் நம்பரை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அதை தான் இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அதுதான் இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் நம்பர் இன் அரே. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம அடுத்த கிரேட்டஸ்ட் எலமெண்ட்டே கிடையாது அப்படிங்கிறனால நம்ம எம்டியாக விடுறோம் இங்கே. ஓகேவா? ஸோ 8 தான் இங்கே இருக்கிறதுலே பெரிய நம்பர். ஸோ 8க்கு அப்புறம் இமீடியட் கிரேட்டர் எலமெண்ட்டே கிடையாது. ஓகேவா? 4க்கு அப்புறம் கிரேட்டர் 5, 1 2 6 8 5 6 2 4 இந்த மாதிரி நம்ம அவுட்புட்டை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து நம்ம கவுண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். லைக் நம்ம வந்து ஒரு பெரிய நம்பரை பார்த்துட்டோம் அப்படின்னா அதை பிக்குங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணிவிட்டு நம்ம கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நான் சொன்னேன்ல லைக் வந்து உங்களுக்கு இப்போ 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 விட 6 இஸ் ஆல்சோ கிரேட்டர் தேன் 4, 5 இஸ் ஆல்சோ கிரேட்டர் தேன் 4. ஆனால் உங்களுக்கு 4 உங்களுக்கு வந்து இமீடியட் நெக்ஸ்ட் பிக் எலமெண்ட் தான் வேணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து 4க்கு அப்புறம் 5 தான் உங்களுக்கு இமீடியட்டான கிரேட்டர் எலமெண்ட். கரெக்டாக? 4 5 6 தானே வரும் உங்களுக்கு. ஸோ 4 விட இமீடியட் கிரேட்டர் எலமெண்ட் வந்து 5. ஓகேவா? ஸோ நீங்கள் 5 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வரணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து எடுத்துக்கலாமே, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஸோ இப்போ வந்து ஐ வந்து லைக் ஐ வந்து 1ஆக இருக்குது, ஜே வந்து 3ஆக இருக்குது. ஓகேவா? I is equal to 1, j is equal to 3. இங்கே பார்க்கலாம் array of j அப்படின்னா array of 3 வந்து 6 is greater than 4 அப்படின்னா
உங்களுக்கு பிக்கில் வந்து 6 அப்படின்னு அசைன் ஆகிடும். ஓகேவா, கவுண்ட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து அப்போ இங்கே வந்து உங்களுக்கு 4 6ன்னு இருக்கும் உங்களுக்கு அவுட்புட். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த எல்ஸ் கண்டிஷன் வருது. இந்த எல்ஸ் கண்டிஷன் தான் அந்த இமீடியட் கிரேட்டர் எலமெண்ட்டை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த எல்ஸ் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கவுண்ட் வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆகும். இந்த கவுண்ட் இஸ் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது if the array of j is less than big, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 6 is greater than 4, big is equal to 6ன்னு சொல்லிட்டோம்ல. இப்போ அடுத்த இட்ரேஷனில் j is equal to 4ன்னு வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, j is equal to 4ல் வந்து உங்களுக்கு 5 இருக்குல்ல. ஸோ 5 is less than 6ஆ அப்படின்னு பார்க்கும். ஓகேவா, லெஸ் தேன் 6ஆக இருந்துச்சுன்னா பிக்கில் வந்து 5 அப்படின்னு உங்களுக்கு அசைன் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் உங்களுக்கு இங்கே உங்களுக்கு சேஞ்ச் நடக்கும். இந்த கண்டிஷன் ஏன் இருக்குன்னா, இந்த இமீடியட் கிரேட்டர் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கண்டிஷன் நம்ம வந்து எழுதியிருக்கோம் இங்கே. ஓகேவா, ஸோ தட் இப்போ வந்து 4க்கு அப்புறம் 5 தான் இமீடியட் கிரேட்டர் எலமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த ஃபார் லூப் வந்து இங்கே ஆரம்பிக்கிறது இங்கே தான் முடியுது உங்களுக்கு. ஸோ ஒரு ஐட்ரேஷன் முடிவுலையுமே நம்ம நெக்ஸ்ட் பிக் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபார் லூப் வந்து இங்கே தான் முடியுது. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ கவுண்ட் 0வாக இருந்துச்சுன்னா வந்து அதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட்டே கிடையாது. ஸோ இங்கே ஒரு பிளாங்காக ஸ்பேஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா, எல்ஸ் கண்டிஷனில் நம்ம வந்து அந்த எலமெண்ட் அதோட நெக்ஸ்ட் பிக் எலமெண்ட்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த கோட் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கன்சிடர் சப்ஸ்கிரைபிங்.